In this video, we are going to discuss about the ninth indexed question. So, what is the question? The vapor pressure of pure water is 298 Kelvin is 23.8 mm mercury. 50 gram of urea is dissolved in 850 gram of water. Calculate the vapor pressure of water for this solution and its relative lowering வந்து கேட்டுக்கிறாங்க ஓகேவா. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சொல்யூஷன் தான் இல்லையா. நம்ம என்ன பண்ணோம் வழக்கம் போல் நம்ம வந்து ஒரு பீக்கர் வந்து எடுத்துக்கிறோம். அந்த பீக்கர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம். இந்த வாட்டர் வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டாலுமே அதோட கேஸ் மாலிகுல் என்ன இருக்கும், மேலே வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. அப்போ அந்த கேஸ் மாலிகுல் கிரியேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க, 23.8 mm per mercury வந்து கொடுத்துருக்காங்க ஓகே. mm mercury வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிராம் யூரியா வந்து நமக்கு வந்து எடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு என்னதான் மாறும், இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து ஒரு 850 கிராம் ஆஃப் வாட்டர் ஓகே. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 850 கிராம் ஆஃப் வாட்டர் 850 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு வந்து இதில் எடுத்துருக்காங்க. எடுத்து இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் ஆஃப் யூரியா வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணுறாங்க. ஒரு 50 கிராம் யூரியா வந்து ஆட் பண்ணுறாங்க ஓகேவா. யூரியா ஆட் பண்ணுறாங்க. அப்போ யூரியா மாலிகுல்ஸ் என்ன இருக்குது, உள்ளே வந்து நமக்கு வந்து டிசால்வ் ஆகிருக்குது ஓகேவா. அப்போ உள்ளே வந்து ஹோமோஜினியஸாக டிசால்வ் ஆகிருக்கும் போது அதில் சர்ஃபேஸ்லேயும் நமக்கு என்ன இருக்கும், சில யூரியா மாலிகுல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும் ஓகே. அதோட சர்ஃபேஸ்லேயும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சில யூரியா மாலிகுல்ஸ் வந்து இருக்கும். இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய யூரியா மாலிகுல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் வாட்டர் மாலிகுல் கேஸஸாக மேலே போகிறத வந்து நமக்கு வந்து தடுக்கும் ஓகேவா. இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இது வந்து வேப்பராக தான் நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. வேப்பர்ன்றது பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து சர்ஃபேஸ்லேருந்து நமக்கு வந்து எவாப்ரேட் ஆகிறதா இங்கே வேப்பராக வந்து நமக்கு வந்து மாறும். அப்போ சர்ஃபேஸில் நமக்கு வந்து யூரியா மாலிகுல்ஸ் இருக்கும்போது அங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும். இங்கே பியூர் ஸ்டேட்டில் இருக்கிறத விட இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா கேசஸ் மாலிகுல் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னா இது வந்து எவாபரேட் ஆகிறதா அந்த யூரியா மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடும் ஓகே. வேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் ஃபினாமினான் ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீக்கர் எடுத்துக்கிறீங்க. ஒரு சின்ன பீக்கர் வந்து எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு 100 ml வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக ஒரு பெரிய இது எடுத்துக்கிறீங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இதுலேயும் நமக்கு வந்து 100 ml வாட்டர் தான், இதுலேயும் நமக்கு வந்து 100 ml வாட்டர் தான், இங்கேயும் நமக்கு வந்து 100 ml வாட்டர் தான். இப்போ ரெண்டையும் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம் அப்படின்னா இது இந்த வாட்டர் எல்லாமே எவாபரேட் ஆகிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஓகே. ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைடு ரேஞ்சாக ஒரு வைடு கண்டெய்னரில் வச்சிங்க அப்படின்னா இது குயிக்காக நமக்கு வந்து எவாபரேட் ஆகிடும். இதை விட இது வந்து குயிக்காக எவாபரேட் ஆகிடும். ஏன்னா எவாபரேஷன் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஃபினாமினான். சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல் தான் வந்து நமக்கு என்ன ஆகும், கேஸ் மாலிகுல் வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த சர்ஃபேஸில் நீங்கள் எதையாவது ஒன்று வச்சு நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணீங்க, பிளாக் பண்ணீங்க அப்படின்னா அதோட எவாபரேஷன் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிரும். இதை நான் நிறைய கண்ட்ரிலாம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த லேக்கில் ரிவர்லாம் என்ன பண்ணுவாங்க, லேக்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பால்ஸ் வந்து ஒரு பிளாஸ்டிக் பால்ஸ் வந்து மேலே வந்து போடுவாங்க அதோட எவாபரேஷன் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம வந்து இதே மாதிரி நம்ம யூரியா வந்து உள்ள டிசால்வ் பண்ணும்போது அது மேலே இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல் என்ன ஆகிடும், நமக்கு வந்து குறைஞ்சிரும். அப்போ பியூர் வாட்டராக இருக்கும்போது ஒரு 1000 மாலிகுல் மேலே இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் ஏதாவது ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ளே போட்டிங்க அப்படின்னா ஒரு 1 கிராம் யூரியா 2 கிராம் யூரியா உள்ளே போட்டிங்கன்னா அப்போ அந்த கேசஸ் மாலிகுலோட அமௌண்ட் ஆஃப் கேசஸ் மாலிகுல் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிரும். நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் நமக்கு என்ன ஆகிடும், குறைஞ்சிரும். அதான் என்ன சொன்னோம்னா வந்து ரிலேட்டிவ் லோயர், அது வந்து லோயர் ஆகிடும். அதான் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர். அப்போ நீங்கள் யூரியா ஆட் பண்ணும்போது எவ்வளோ வேப்பர் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து லோயர் ஆகுது. அது ரிலேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலோட கம்பேர் பண்ண சொல்றாங்க. இப்போ இனிஷியலாக நமக்கு வந்து 23.8 வந்து இருக்குது. இந்த 23.8லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்றது தான் ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர். இது வந்து நமக்கு என்ன டாபிக் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிகிட்ட வரும் ஓகே. ஸோ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செப்பரேட் டாபிக் ஓகே. இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஓகேவா. நீங்கள் 1 கிராம் ஆட் பண்ணீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டி வந்து வேற மாதிரி இருக்கும். 2 கிராம் ஆட் பண்ணீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். 3 கிராம் ஆட் பண்ணால் ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ண அதோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு வந்து நமக்கு சொல்லுவாங்க ஓகேவா. இப்போ நம்ம அதே மாதிரி ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷரும் மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர், அப்புறம் எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர். அப்போ ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷருக்கு நமக்கு என்ன ஃபார்முலான்னு வந்து பார்த்தீங்கன்னா P0 - P
ஓகே, பி நாட் மைனஸ் பி டிவைட் பை வந்து பார்த்தீங்கன்னா பி நாட். இதான் ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர்னு சொல்றது. அப்போ பி நாட்ன்றது என்னது? பியூர் சால்வெண்ட்டோட ப்ரெஷர். இப்போ இங்கே பியூரா இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பி நாட் சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்றாங்க, யூரியா வந்து உள்ள ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ ஆட் பண்ணும்போது இங்கே வேப்பர் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். அப்போ அதை என்ன பண்ண சொல்றாங்க பார்த்தீங்கன்னா பின்னு வந்து சொல்றாங்க. அப்போ பி நாட் மைனஸ் பி, அப்போ நமக்கு கண்டிப்பாக குறையும். அப்போ இனிஷியல் அமௌண்ட்லேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றது தான் ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர். இதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோல் ஃப்ராக்ஷனுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். எதோட மோல் ஃப்ராக்ஷன்? சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷன். எப்பவுமே நம்பர் 1 எதுக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் கொடுப்பாங்க, நம்பர் 2 சொல்யூட் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்பர் ஏ, அந்த லெட்டர் ஏ வந்து சால்வெண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க, பி வந்து நமக்கு வந்து சொல்யூட் வந்து கொடுப்பாங்க. அப்போ இங்கே x2ன்றது பார்த்தீங்கன்னா சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷன். அதாவது இங்கே அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை பொறுத்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் யூரியா வந்து ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இதான் நமக்கு வந்து ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர். ஓகேவா? அப்போ இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிவன் டேட்டா எழுதியிருக்கணும், இங்கே நான் வந்து எழுதலை. அப்போ இங்கே பி நாட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், பி நாட் கொடுத்துருக்காங்க. பி நாட் வந்து நமக்கு வந்து இருக்குது 23.8 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் பி வந்து நமக்கு வந்து தெரியாது. ஓகே, அப்போ பியும் நமக்கு தெரியாது, x2வும் நமக்கு வந்து தெரியாது. அப்போ என்ன பண்ணனா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம கேட்டுக்கிறாங்க, அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம். அப்போ இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அந்த பி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. என்னன்னா ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர் வந்து எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர்னா இதான் ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர். அப்போ பி நாட் மைனஸ் பி டிவைட் பை பி நாட் வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து x2, அப்போ x2 வந்து நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ முதல்ல நம்ம வந்து x2 வந்து கண்டுபிடிப்போம். அப்போ ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர் பி நாட் மைனஸ் பி டிவைட் பை பி நாட் விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போ x2னா என்னது? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட். அப்போ n2 டிவைட் பை n1 பிளஸ் n2. ஓகேவா? இதான் நமக்கு வந்து x2. அப்போ வாட் இஸ் த n2? n2ன்றது பார்த்தீங்கன்னா சொல்யூட்டோட மோல். அப்போ சொல்யூட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இங்கே 50 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மோல்ஸ் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம், அப்போ n2 is equal to கிவன் மாஸ் வந்து நமக்கு வந்து 50 கிராம். அப்போ வாட் இஸ் த மாலிகுலர் மாஸ் ஆஃப் யூரியா? இங்கே நமக்கு எத்தனை நைட்ரஜன் இருக்குது? 2 நைட்ரஜன் இருக்குது. ஒரு நைட்ரஜனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 14. அப்போ 2 நைட்ரஜனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 28 பிளஸ் கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12, ஆக்சிஜனுக்கு வந்து நமக்கு வந்து 16, ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ இருக்குது? 4 வந்து நமக்கு வந்து இருக்குது, which is equal to 4. ஓகே, அப்போ நம்ம இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? 28 plus 12 வந்து பார்த்தீங்கன்னா 40, 40, 56, 56, 60. அப்போ ஓவரால் இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60. அப்போ வாட் இஸ் த வேல்யூ? 50 divided by 60. ஸோ வாட் இஸ் த வேல்யூ? 50 divided by 60. அப்போ which is equal நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.833 வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு எவ்வளோ வரும்? n2 is equal to நமக்கு எத்தனை கிராம் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறாங்க? 80 கிராம் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்போ கிவன் மாஸ் வந்து நமக்கு வந்து 850 இல்லையா? அப்போ கிவன் மாஸ் வந்து நமக்கு என்னது? 850 டிவைட் பை வாட்டரோட மாலிகுலர் வெயிட் எவ்வளவு? 18. அப்போ 850 டிவைட் பை 18. அப்போ நமக்கு which is equal to எவ்வளோ வருது? 47.222 வந்து நமக்கு வந்து ஓகே. அப்போ நம்ம 47.22 நம்ம எடுத்துப்போம். அப்போ இப்போ நமக்கு வந்து n1 தெரியும், ப்ளஸ் வந்து நமக்கு வந்து n2 வந்து நமக்கு வந்து தெரியும். அப்போ வாட் இஸ் தட்? பி நாட் மைனஸ் பி. அப்போ ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர் நமக்கு என்ன வருது? பி நாட் மைனஸ் பி டிவைட் பை பி நாட் விச் இஸ் ஈக்குவல் டு இது எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 0.833 வந்துச்சு இல்லையா? 0.833 வந்தது டிவைட் பை இது நமக்கு யூரியாவுக்கு வந்து எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 47.22 ப்ளஸ் நமக்கு என்ன 0.833 வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா? இன்னொரு கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். 50 டிவைட் பை 80 தான் 60 வந்தது இல்லையா? அப்போ 0.883 கரெக்ட் தான். அப்போ நம்ம இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். 0.8333 டிவைட் பை 47.22 ப்ளஸ் 0.8333 நமக்கு ஆட் பண்ண நமக்கு என்ன வருது? 48.05 வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, அப்போ which is equal to 0.8333 divided by 48.05. அப்போ what is the value? What is the mole fraction of solute? 0.0173 வந்து நமக்கு வந்து வருது வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து என்ன? x2. அப்போ இதான் நமக்கு என்னது? ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர். அப்போ P நாட்
minus p divided by p naught which is equal to இவ்வளோ வந்து வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், p வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து x2 நமக்கு தெரியும், p naught வேல்யூ நமக்கு வந்து தெரியும். அப்போ இதே நம்ம என்ன பண்ணலாம், p ஓட வேல்யூ வந்து நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேட்டுக்கிறாங்க. வாட் இஸ் த வேப்பர் ப்ரெஷர், வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர். நம்ம யூரியாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் வேப்பர் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து எவ்வளோ வருது. அப்போ p naught வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 23.8 கொடுத்துருக்காங்க. p வந்து நமக்கு தெரியாது, divided by 23.8 which is equal to x2 ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்தது, 0.0173 வந்து நமக்கு வந்தது இல்லையா. அப்போ நமக்கு வந்து 23.8 minus p which is equal to 0.0173 into 23.8, அப்போ which is equal to 23.8 நமக்கு என்னன்னா 0.4128 வந்து வச்சுக்கலாம். ஓகே, 0.4128. அப்போ நமக்கு என்ன வரும், p வந்து நமக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும், அப்போ p which is equal to 23.8 minus 0.4128. அப்போ நம்ம யூரியாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ ப்ரெஷர் நமக்கு என்ன இருக்குது, குறைஞ்சிருக்குது. அப்போ 23.8 மைனஸ் 0.4128 மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது, 23.39. ஓகேவா, ஸோ 39 mm mercury. ஓகே, இவ்வளோ ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிருக்குது நம்ம யூரியாவை ஆட் பண்ணதுக்கப்புறம். அப்போ நமக்கு அதில் ப்ரெஷர் வந்து நமக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குது, 23.39 வந்து குறைஞ்சிருக்குது. இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது ரிலேட்டிவாக நமக்கு வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸாக்டாக யூரியாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ப்ரெஷர் வந்து 23.8லேருந்து 23.39லேருந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது. இது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் சாப்டர்லேருந்து போர்டு எக்ஸாமுக்கு உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த இண்டெக்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்துருப்போம். ரெண்டு சொல்யூஷன் வந்து மிக்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும், ரவுல்ட்ஸ் லாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த ப்ராப்ளம் இல்லைன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி இருக்க ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு தான் நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் தட் சொல்யூஷன் சாப்டர். நீங்கள் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். இதுலேருந்து வந்து கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சொல்யூஷன் சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். இது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.